ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். இது எளிய முறையில் நாம் எப்படி தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். இது எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு பேர் கட்டை தர்பன்ட்டு சொல்லுவாங்க. நீட்டாக குச்சாக இருக்கும் பாருங்கள், தர்ப கட்டை. இதை வாங்கிட்டு நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு சட்டம் போடணும். இந்த பக்கம் ஒரு கிழக்கு மேற்கு 3, அதே மாதிரி வடக்கு தெற்கு 3 போட்டு இந்த மாதிரி போட்டுடணும். அது நடுவில் ஒன்று காட்டி வச்சோம் பாருங்க, அதுக்கு பேர் கூர்ச்சம்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக நடுவில் வைக்கணும். இந்த கோதுமை எதுக்கு போடுறோன்னா, இது மாசி மாதம் பண்ணுறதுனால கோதுமை போடுறோம். பட் ஆனால் மற்ற மாதங்களில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்குரிய ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான தானியம் இருக்குது. அந்த தானியத்தை நீங்கள் நடுவில் போட்டு பரப்பி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கூட, இந்த தானியம் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி கட்டத்தை தர்பையால் நீங்கள் சட்டம் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு, எல்லாமே இந்த மாதிரி பித்தளை அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்டீல் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஸ்டீல் பிளாஸ்டிக்லாம். அந்த சின்ன தட்டில் கொஞ்சோண்டு எள்ளை கொட்டி வச்சுங்க. மறுபடியும் இப்போ பாருங்கள், ஒரு 2 மறுபடியும் அதே கட்டை தர்பையை தண்ணியில் நினச்சி இடுப்பு வலது பக்கம் இடுப்பில் சொருவிக்கிறீங்க. மறுபடியும் ஒரு 2 கட்டை தர்பையை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறீங்க. மறுபடியும் ஒரு 2 கட்டை தர்பையை எடுத்துட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போது நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அதுக்கு முன்னாடி அந்த 3 பிரி பவித்திரத்தை உங்கள் மோதிர விரலில் போட்டு வச்சுக்கணும். இப்போ 2 கட்டத்தரப்பை எடுத்து அந்த பவித்திரம் போட்டிருக்க மோதிர விரலில் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது தர்ப்பணம் ஆரம்பிக்க போகிறீங்க. இது பிள்ளையார் கொட்டு கொட்டணும். பிள்ளையார் கொட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு என்ன விநாயக பெருமானை நீங்கள் எளிய முறை தமிழ்ன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி தமிழையோ வேண்டிக்குங்க. விநாயக பெருமானே, இந்த மாதிரி நான் ஒரு தர்ப்பணம் பண்ண போகிறேன், அது எந்த காலத்தில் பண்ணுறன்றது மட்டும் சொல்லுங்கள். அமாவாசைன்னா அமாவாசை, ஷண்ணாவதி தர்ப்பணம்னு சொல்லக்கூடிய வியதிபாதம், வைருதி யோகம், தமிழ் மாத பிறப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கையை மூடி வச்சுட்டு வலது தொடைக்கு மேலே எளிய முறையிலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த காலத்தில் நான் இப்படி ஒரு தர்ப்பணம் பண்ண போகிறேன் சொல்லிட்டு விநாயகர்கிட்ட அனுமதி கேட்டுண்டு அந்த 2 கட்டை தர்பையை கையில் மடக்கி வச்சுருந்தா தூக்கி போடு, ஒரு ஓரமாக அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒரு சொட்டு உத்திராணியில் தீர்த்தத்தை வச்சு அந்த கையை அலம்பிக்கிறங்க. பூணூல் போட்டிருந்தா பூணூலை மாற்றிக்குங்க. பூணூல் போடாமல் இருந்தாலும் தப்பு இல்லை, கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அது எதுவுமே ஒரு தடையாக இருக்காது. உங்களுக்கு பூணூல் போட்டிருக்குங்க, மாற்றிக்கணும். இந்த தீர்த்தங்கள் வச்சுருக்குங்க, அதெல்லாம் புனித தீர்த்தத்தில் ஏதாவது கொஞ்சம் கலந்துட்டு அந்த தீர்த்தங்களை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா புனித தீர்த்தமும் வரணுன்ட்டு வேண்டிங்க. அப்புறம் பாருங்கள், அது எள்ளை இப்படி தான் எடுக்கணும். கட்டை விரல் மோதிர விரல் எடுத்துகிட்டு 2 எள்ளை எடுத்துகிட்டு உங்கள் முன்னோர்கள் எல்லாரும் இந்த தர்ப சட்டத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி மடித்து போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கட்டை தர்ப ஏற்கனவே இருக்கு பாருங்கள், அதை எடுத்து வச்சு நடுவில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆசமனமாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டை தர்பை வைக்கணும். மறுபடியும் 2 எள்ளை எடுத்துகிட்டு சுற்றி மறுபடியும் மடித்து எதுக்கு போடுறீங்கன்னா, அவங்கள கொண்டு எள்ளை கொண்டு உங்களை சகல விதத்திலே ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடணும். அவங்களெல்லாம் வர வச்சாச்சு. இது மாசி மாதம் பண்ணுறதுனால, மாசி அமாவாசைன்றதுனால இந்த மாதிரி மூங்கில் கோவலையில் பண்ணுறோம். இந்த மூங்கில் கோவலை அப்படி இல்லைனா கூட சங்கு இதுக்கு வச்சு நம்ம தர்ப்பணம் பண்ண ரொம்ப நல்லது. சொம்பு இருந்தாலும் சொம்பில் பண்ணுங்க. இந்த மந்திரம் வருது பாருங்கள், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மெய்யில் விளங்கும் ஜோதின்ற மந்திரத்தை சொல்லிட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு அந்த பக்கம் கை காட்டினவங்க அப்பா, அந்த அப்பாவை பேரை சொல்லி அவர் கோத்திரம் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் இந்த வகையாக இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நடுவில் தான் இந்த தீர்த்தம் போகணும், வேறு எந்த பக்கமும் ஊற்றக்கூடாது. அந்த மந்திரத்தை சொல்லி அப்பா பேர் கோத்திரத்தை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்ப 3 வாட்டி சொல்லி அந்த தீர்த்தத்தை விடணும். அதுக்கப்புறம் தாத்தா, அவரும் இதே மந்திரத்தை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி சுதா நமஸ்தர், அப்புறம் கொள்ளு தாத்தாக்கு போயிடணும். அதுக்கப்புறம் கீழே அம்மா, அதே மந்திரத்தை சொல்லி அம்மா பேரை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்ப்பயம் சுதா நமஸ்தர்ப்பயம் சுதா நமஸ்தர்ப்பயாமி. அதுக்கப்புறம் பாட்டி, இந்த எல்லை எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் உள்ளங்கையில் போட்டுங்க. அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பாட்டி பேரை சொல்லுங்க, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயம் 3 வாட்டி சொல்லுங்க. அப்புறம் கொள்ளு பாட்டி எல்லை எடுத்து போடும் போதெல்லாம் அந்த மெயில் விளங்கும் மந்திரத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர் 3 வாட்டி சொல்லணும்.
இந்த தமிழ் எளிய முறையில் நீங்கள் பண்ணுறதுக்காகவே வாத்தியார் வந்து உங்களுக்காக அற்புதமான தமிழ் மந்திரங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி நம்ம பண்ணிக்கிறோம். மேலே அப்பா அம்மா கொடுத்துட்டீங்க. இந்த பக்கம் கை காட்டுற பக்கம் வலது பக்கம் அம்மாவுடைய அப்பா, அதாவது உங்கள் தாத்தா, அவர் பேரை சொல்லி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி 3 வாட்டி சொல்லுங்கள். அதே மாதிரி கொள்ளு தாத்தா கீழே, அதுக்கப்புறம் கீழே எள்ளு தாத்தா. அங்கே முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் அம்மாவுடைய அம்மா பாட்டி, இது 2 பக்கம் தாய் வர்க்கம். அதனால் அம்மாவுடைய அப்பா அங்கே, அம்மாவுடைய அம்மா இங்கே. அவங்க பேரை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமின்னு சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியும் பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, ஒவ்வொரு வாட்டியும் அந்த மந்திரத்தை சொல்லி தான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பூணில் மறுபடியும் நீங்கள் வந்து சரியாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் எழுந்து உங்களை நீங்களே ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. ஒரு 3 வாட்டி உங்களை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எழுந்து அந்த தர்ப்ப சட்டத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறதா தான் நம்மளோட நம்பிக்கை, ஐதீகம். அது அவங்களெல்லாம் வணங்கிட்டு மறுபடியும் 2 எல்லை எடுத்து நீங்கள்லாம் எந்தெந்த லோகத்திலிருந்து வந்திருக்கீங்களோ மறுபடியும் திரும்பி அதே லோகத்துக்கு எழுந்துறல்க. யதாஸ்நானம் திருஷ்டயாமின்றதை வந்து நீங்கள் எங்கேருந்து வந்து அங்கேயே திரும்பி எழுந்துறல்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூர்ச்சத்தை முதல்ல பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அந்த 3 3 6 இருக்குது பாருங்கள், அதை 1 சேர்த்துங்க. அப்புறம் கீழே 2 சங்கல்பத்துக்கு போட்டதை 2 சேர்த்துங்க. இடுப்பில் இருக்கிற 2 சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ பவித்திரத்தை வந்து கண்ணில் ஒத்திண்டு, ஏன்னா அந்த பவித்திரம் தான் நமக்கு ஒரு ஏரியில் இருந்து அனுகிரகம் பண்ணிச்சு. அதில் அந்த பவித்திரத்தை வந்து பிரித்து இந்த கூர்ச்சம் தர்பையோட கட்ட தர்பையோடு சேர்த்து கட்டிக்குங்க. கட்டிண்டு இது கடைசியாக என்னென்னா, இது எள்ளும் தண்ணி, அதுக்குள்ளே எள்ளு இருக்கும். இந்த உலகத்தில் சொந்த பந்தம் இல்லாமல் உயிர் விட்ட எல்லாருக்காகியும் குருநாதரோட அருளால் அவங்களுக்காக இந்த எள்ளு தண்ணி கொடுக்குறேன். ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அப்படியே சொல்லுவோம்.